கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை சம்பவம் எதிரொலியாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனையில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் 24 மணி நேரமும் இயங்க வேண்டும் என்று மருத்துவமனை நிர்வாகத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மாவட்டம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்படும் எனவும், புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மின்தூக்கி, கழிவறை உள்ளிட்ட பிரச்சினைகள் சரி செய்யப்படும் எனவும் ஆட்சியர் கூறினார். டாக்டர்ஸ் எல்லாம் இங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ நைட்ல டே டைம்ல என்ன இங்க தங்குறதுக்கு என்னென்ன இடம் இருக்கு, அப்படி அடிக்குவேட் செக்யூரிட்டி மெஜர்ஸ் இருக்கா இல்லையா, எத்தனை செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க, இங்கே சிசிடிவி கேமராஸ் இருக்கு. ஸோ அரசாங்கம் மூலமாக எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ஆடிட் பண்ணி சொன்னாங்க. ஸோ நானும் எஸ்பியும் சேர்ந்து இது ஆடிட் இது ஹாஸ்பிட்டலோட செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணோம். ஸோ ஃபவுண்ட் இட் சாட்டிஸ்ஃபேக்டரி. இங்கே இருக்க எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 150 சிசிடிவி கேமராஸ் இங்கே இருக்குது. அது சென்ட்ரலைஸ் ஃபீடு உண்டு. டை வார்டுக்கும் தனியாக ஒரு ஃபீடு 30 days ஃபீட் சேவ் பண்ணாங்க.